முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமராக வேண்டும் என்ற கனவு தொற்றிக்கொண்டு விட்டது என்று நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து விமர்சித்துள்ளார். நாகை அவரித்திடலில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், உதயநிதியை முதலமைச்சராக ஆக்கிவிட்டு தான் பிரதமராக வேண்டுமென்ற கனவு ஸ்டாலினுக்கு தொற்றிக்கொண்டு விட்டது என்றும், திமுக எம்பியாக நாடாளுமன்றத்திற்கு சென்ற 38 பேர் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் பற்றி பேசாமல் 4 லட்சம் ரூபாய்க்கு வடை மட்டும் சாப்பிட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் என விமர்சித்தார். பாத்தீங்கன்னா கருணாநிதிங்கிறான், அப்புறம் ஸ்டாலின்ங்கிறாங்க, அப்புறம் இப்போ இந்த தம்பி உதயநிதி வந்திருக்கிறாரு, அதுக்கடுத்து இன்ப நிதியா, அதுக்கடுத்து துன்ப நிதியா, இப்போ 6 மாசமா இருக்காங்களா குழந்தை வரணும். ஏயா இப்படி பிறந்துகிட்டு இருந்தா நாங்கெல்லாம் இந்த கேணைகளை தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு உதயநிதி அவர்களை முதலமைச்சராக தமிழகத்திற்கு ஆக்கிட்டு, அப்பா நீ அடுத்தடுத்து தம்பி மையெல்லாம் பார்த்துக்க, நான் இந்தியாவை காப்பாற்ற போறேன்னு இந்த ஆள் ஓடி போயிட்டார். பிரதமராகிற கனவு, இந்தியாவை ஒரு தடவைக்கு பிரதமராகணுங்கிற கனவு ஸ்டாலின் அவர்களுக்கு தொற்றி கொண்டு விட்டது. அங்க போனீங்கன்னா 5 பேர் இருக்கா, 5 பேர் கூட்டணியில் அது கூட்டு களவாணி, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 புள்ளு. அங்க ஸ்டாலின் போய் எங்க மோத முடியாது, அவன் 40 சப்பாத்தி திம்பா ஒவ்வொருத்தனும் கழுத்தை புரிச்சு போட்டுருவாங்க. இது தெரியாம இவரு எங்க போக சொல்லுங்க, அங்க இவர் ஒரு சப்பாத்தி திங்க தகுதி இல்லை, அவன் அடுக்கி வச்சுட்டு இவ்வளவு உயரத்துல தின்னுக்கிட்டு இருப்பாங்க வடநாட்டுல, ஒண்ணுமே பண்ண முடியாது, நரம்பு வெடிக்கிற அளவுக்கு.